ரைட். இது ஒரு செப்பு குழாய், இது ஒரு நியோடைமியம் காந்தம். ஸோ செப்பு காந்தத்தால் கவரப்படாத உலோகம். ஸோ நீங்கள் பார்க்கல கிளியராக வந்து ரைட்டா, செப்பை காந்தத்தால் கவர முடியாது. ஸோ நார்மலாக இந்த குழாய் எடுத்துக்கொள்ள சொல்லிவிட்டாங்க. இது உள்ளு ஒன்றுமே இல்லை, ஏதாவது ஒரு பொருளாக போகிற டைமில் அது ரைட்டாக கீழே வந்து விடுது. ஸோ உதாரணத்துக்காக நான் இப்போ இந்த படத்தை போடுவேன். ஸோ செப்பு காந்தத்தால் கவரப்படாது என்றால் இந்த காந்தத்தை போட்டாலும் அதுவும் அதே மாதிரி விடுமா தொடர்ச்சியாக வீடியோ ரைட். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு எடுத்தேன் இந்த செப்பு குழாய்க்குள்ளால இந்த காந்தத்தை போட்டால் என்ன டைம் ட்ரை பண்ணி பார்த்துருவோமே. ஸோ முன்னுக்கே சொல்லிட்டேன், இந்த வீடியோ ஸ்பீட் ஒன்றும் எடிட் பண்ணலை, உள்ள ஸ்பீடில் அப்படியே போட்டுப்பேன். ஓகே, வேறு ஒன்றுமே செய்யலை, குழாய்க்குள்ளால இந்த காந்தத்தை போட போகிறேன். இதுக்கு முதல் எடுத்த டைம் ஒப்படல, இது கூட டைம் எடுத்துருக்கு. பட் அது உங்களுக்கு போன இதோட கம்பேர் பண்ணி பார்க்க கிளியராக விளையாடிக்கும் ரெண்டு ஓட்டு. அடுத்து நான் டைம் எடிட் பண்ணலை அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக செய்து விட்டால் அதுக்கு பக்கத்திலேயே இதை வெளியில் போட்டு காட்டுறேன் அந்த மரக்கட்டில். ஸோ இதில் கிளியராக விளங்குது இந்த காந்தம் இந்த செப்பு குழாய்க்கால வந்த டைமில் கூட டைம் எடுக்குதுன்றது. ஸோ அதுக்காக நாங்கள் இது உள்ளுக்கு காந்தத்தால் கவரப்படக்கூடிய மணி இவ்வளோ தான் உருவாக்கிக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க வேணாம், உள்ளுக்கும் அப்படி உருவாக்கப்படலை. அப்போ இங்கே உண்மையாக என்ன நடக்குது? ஸோ இதை எங்களுக்கு லென்ஸில் விதியால் கிளியராக வளர்க்கக்கூடிய மாதிரி ஒரு கடத்தி சுருளுக்குள்ள இருக்கிற காந்தப்பாயத்தினால் அது மாறினால் அந்த மாறுற காந்தப்பாயத்தை எதிர்க்கக்கூடிய மாதிரி அங்கே கலந்து விடப்படும். இந்த கன்செப்ட் அடிப்படையில் தான் ஒரு சைக்கிள் விடப்படுகிறது. ஸோ அந்த சுருளுக்குள்ளே இருக்கிற அந்த காந்தப்பாயத்தின் அளவு, காந்தம் மூவ் பண்ணுற டைமில் உள்ளுக்கு இருக்கிற அந்த காந்தப்பாயத்தின் அளவு மாறுற டைமில் அந்த இடத்துல ஒரு கரண்ட் தூண்டப்படும். லென்ஸ் தன்னை விதியில் என்ன சொல்ல வர்றால் அந்த தூண்டப்படுற கரண்ட் உருவாக்குற காந்தப்பாயத்தை எதிர்க்கிற மாதிரி இருக்கு. விளங்க சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த செப்பு சுருள், செப்பு ஒரு நல்ல ஒரு கடத்தி, நார்மலாக காந்தத்தால் வரப்படலாம். செப்பு ஒரு மிகச்சிறந்த ஒரு கடத்தி. ஸோ இதுக்கெல்லாம் இந்த காந்தம் மூவ் பண்ணுற சிச்சுவேஷனில் இந்த காந்தத்தில் வடமுனை இதுவாக இருந்தால் வடமுனை உள்நோக்கி மூவ் பண்ணுற சிச்சுவேஷனில் உள்நோக்கி இருக்கிற காந்தப்பாயத்தை கூடி கொண்டு வரும். சரி, ஸோ ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுற டைமில் இயற்கை அந்த மாற்றத்தை எதிர்த்து தன்னை நோபல் நிலையை கொண்டு வரதுக்கான சிச்சுவேஷனை தான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணும். ஸோ அதை அடிப்படையாக கூட தான் லென்ஸ் விதி. இதுக்கு உள்நோக்கினா காந்தப்பாயம் அதிகரிக்கிற சிச்சுவேஷனில் இதில் ஒரு கரண்ட் தூண்டப்படும். அதான் ஃபெரடே சொன்ன விதி. ஸோ அப்படி தூண்டப்படுற கரண்ட் அந்த கூடுற காந்தப்பாயத்தை குறைக்கிற மாதிரி அமைச்சிருக்கு. மேக்ஸ்வெல் தன்னை விதியால் என்ன சொல்லுவாங்க என்றால் கரண்ட் இந்த விரலால் காட்டப்படுற திசையில் ஓடுற சிச்சுவேஷனில் பெருவிரல் காட்டுற திசையில் காந்தப்புலம் இருக்கும். அதாவது இந்த மாதிரி சொல்லலாம், பெருவிரல் காட்டுற திசையில் கரண்ட் ஓடுனா விரல் காட்டுற திசைகளில் காந்தப்புலம் அமைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இந்த காந்தம் உள்நோக்கி விழுற சிச்சுவேஷனில் வடமுனை உள்நோக்கி மூடுற சிச்சுவேஷனில் உள்நோக்கின காந்தப்பாயத்தில் அளவு கூடுது. ஸோ அந்த காந்தப்பாயத்தை குறைக்கிறதுக்கு இந்த செப்புல சுற்றி ஒரு கரண்ட் வருது. செப்புல சுற்றி ஒரு கரண்ட் உருவாகும். அந்த உருவாக கரண்டால மேல் நோக்கி ஒரு காந்தப்புலம் உருவாகுது. ஸோ சொல்ல போனால் இந்த செப்பு எதிரான ஒரு காந்தமாக மாற வலிக்கிறது, மின்காந்தமாக மாற வலிக்கிறது. ஸோ இன்னொரு விஷயமும் இதில் எங்களுக்கு சப்போர்ட்டான ஒன்று அமைஞ்சிருக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காந்தம் உள்ளுக்கு விழுந்து உள்ளுக்கால போய் கொண்டிருக்கிற சிச்சுவேஷனில் இது தென்முனைவு சொல்லியிருக்கேன். ஸோ தென்முனைவை நோக்கி வர காந்தப்புலத்தில் அளவு குறைஞ்சு கொண்டு இருக்கு. விலத்தி போகிற டைமில் இதில் அந்த இந்த கடத்தி சுருளுக்குள்ள உள்ளால வர காந்தத்தில் அளவு குறையும். ஸோ அதை கூட்டக்கூடிய விதத்திலையும் காந்தப்புலம் கரண்ட் உருவாகும். ஸோ இது கீழே இருக்கிற அந்த கடத்தி மேலே தள்ள ட்ரை பண்ணுற அதே சிச்சுவேஷனில் மேலே இருக்கிற அந்த கடத்தி இந்த காந்தத்தை பிடிச்சி மேலே இழுக்க ட்ரை பண்ணுது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து இந்த காந்தத்தில் இயக்கத்தை ஸ்லோவாக்க தான் பிடிக்கிறது. அது ஸ்லோவாக பிடிக்கிறதுனால இந்த காந்தம் உங்களுக்கு ஸ்லோவாக விடுது. ஒருவேளை நாங்கள் தென்முனைவு கீழே இருக்கிற மாதிரி அந்த காந்தத்தை விட்டுருந்தோம் என்றால் அந்த சிச்சுவேஷனில் மேல் நோக்கி காந்தப்புலம் அதிகரிக்குது. அப்போ அதை குறைக்கக்கூடிய மாதிரி கீழ் நோக்கி காந்தப்புலம் வரக்கூடிய மாதிரி அந்த சுருளில் கரண்ட் ஓட போகுது. அந்த நிலைமையிலையும் பார்க்க விழிக்கிங்கன்னா அது அந்த இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி தான் அந்த காந்தப்புலம் உருவாகி இருக்கு. ஸோ அதுக்கு எங்கேருந்து சக்தி கிடைக்குது அது கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ இது காந்தம் உள்ள சிச்சுவேஷனில் திடீர்னு கரண்ட் உருவாகுதுல்ல, அந்த உருவாகிற கரண்ட்டுக்கான சக்தி எங்கேருந்து வந்தது?
அந்த சக்தி இந்த காந்தத்திலிருந்து காந்தத்திலே இயக்கத்திலிருந்து பெறப்படுது. அதால தான் இந்த காந்தத்திலே இயக்கம் வேகம் குறைஞ்சு அந்த காந்தம் ஸ்லோவாக கீழே வந்து சேரக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அவ்வளவுதான் இதில் இருக்கிற பேசிக்கான கான்செப்ட். ஸோ ஆக சிம்பிளாக எல்லாருக்கும் விளக்குற மாதிரி சொல்லணும் என்றால் இந்த காந்தம் இருக்கிற சுச்சுவேஷனில் இதில் உருவாகிற கரண்ட் எதிர்த்து செய்கிற ஒரு காந்தத்தை உருவாக்கி இதை மேலே அவ்வளோதான் எல்லாமே